மச்சான் உனக்கு செட் ஆச்சுன்னா எடுத்துக்கடா. சரி இரு கூப்பிட்றேன் ஒரு நிமிஷம். இரு 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 இப்போ நீ அதை சொல்ல தான் போறியா? கொஞ்சம் அங்கே பாரு. டேய் மச்சி அகிலா, 1000 ரூபாய் காசு இருக்குமாடா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா, வீட்டுக்கு அனுப்புறதுக்குடா. இந்த இருமாப்பில் பார்த்துட்டு சொல்கிறேன். மச்சான் சுத்தமாக இல்லைடா, வேணா அக்கௌண்ட்டை கூட செக் பண்ணிக்க. சரி விடு மச்சி. கொஞ்சம் அதை பாரு. நீ என்ன, நான் ஃபோன் கால் பண்ணால் கூட என் எடுக்க ஃபோனை தான் மாட்டேங்கிற. வாங்கி செக் அந்த பண்ணி பொண்ணு கூட பார்த்துட்டு ஏன்டி பேசிட்டு நம்பவே மாட்ற? அப்படியே நான் நம்புடி. அவாய்ட் பண்ணுறேன், என்ன சீட் பண்ணிட்டு இருக்கியாப்போ? ஏய் நம்பல்னா ஃபோனை வைடி. இது எப்படி உன் காலில் மாட்டிச்சு? எந்த ஒரு சொல்லும் வெறும் சொல்லாக மட்டும் இருக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு என்னை நம்புன்ற ஒரு சொல்ல முழுமையாக உங்களை நம்புகிறவங்க கிட்ட நீங்கள் என்னை நம்புங்கன்ட்டு சொல்ல தேவையும் இல்லை. உங்களை நம்பாதவங்க கிட்ட உங்களை நம்ப சொல்லும்போது அந்த வார்த்தைக்கு பயனும் இல்லை. அதே மாதிரி உங்களை நம்புகிறவங்க கிட்ட நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றதை பொறுத்து தான் அந்த வார்த்தையோட தன்மையே மாறுபடுது. அதனால தான் எல்லா சொற்களும் வெறும் சொற்கள் மட்டும் அல்லன்றதை புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துங்க.